ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? mombeautyarts பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஆர்ட் வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இந்த ஆர்ட் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த மாதிரி வேஸ்ட்டான பிளேட்டில் வந்துட்டு நான் ஒரு ஆர்ட் தான் வந்துட்டு பண்ணிக்க போகிறேன். நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெடிஷ்னலான ஒரு ஆர்ட் வந்துட்டு பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்திருக்கேங்க. பிளாஸ்டிக் பிளேட் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு வேஸ்ட்டாக இருந்தது, ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் ஒயிட் கலர் பெயிண்ட் வந்துட்டு பேஸ் கோட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் கோட் வந்துட்டு அடிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு நான் நோட்டீஸ் பண்ணினேன், அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்துட்டு ஒட்டியிருக்கு. அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்துட்டு தேய்க்கும் போது அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு வந்துடும் இல்லையா? ஸோ அதனால் நல்லா வந்துட்டு தேய்ச்சி ஃபர்ஸ்ட்டே இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெயிண்ட் வந்துட்டு அடிங்க. நான் அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு சரியாக கவனிக்கல, ஸோ அதனால் பெயிண்ட் வந்துட்டு அடித்தேன். கொஞ்சமாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ அதனால் இப்போ ஸ்டிக்கர் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் நான் க்ரீன் கலர் பெயிண்ட்டை வந்துட்டு இப்படி டிப் பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது இதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் வேகமாகவுமே வந்துட்டு வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். இப்போ டேப் பண்ணி பெயிண்ட் பண்ணியாச்சு. அதையும் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வந்துட்டு வரையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து ஒரு பேப்பர் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அளந்து ஒரு ரவுண்டு ட்ரா பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் என்ன ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. கூகுளில் உங்களுக்கு வேணுங்கிற பிக்சரை சர்ச் பண்ணி அதை டவுன்லோடோ இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு பிக்சர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் அப்படியே ட்ரேஸ் எடுத்து வச்சுக்கலாம். எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது ஒரு கார்பன் பேப்பர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த பிளேட்டுக்கு மேலே வச்சுருக்கேன். தென் அதுக்கு மேலே நான் வரைஞ்ச இந்த பிக்சரை வந்து இதுக்கு மேலே வச்சு ஃபர்ஸ்ட் நான் அவுட்லைன் வந்துட்டு கொடுத்துக்க போகிறேன். ஒரு பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கும்போது அந்த பிளேட்டில் அப்படி நமக்கு அச்சு வந்துட்டு பதிஞ்சிரும் இல்லையா? இது வந்து கொஞ்சம் வளைவான பிளேட் அப்படின்றதுனால சைட்லலாம் வந்துட்டு எனக்கு அச்சு கொடுக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் சைட்லலாம் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். நம்ம கையிலே வந்துட்டு வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த பேப்பர் அண்ட் கார்பன் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக வந்துட்டு அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர் எடுத்துக்கலாம் அண்ட் அந்த கார்பன் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். வீட்லேயே நம்ம கார்பன் பேப்பர் கூட வந்துட்டு ரெடி பண்ணலாம். அந்த வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். இப்போது நான் அப்ளை சொல்லியிருந்தேன் இல்லை, சைட்லலாம் வந்துட்டு என்னால் அவுட்லைன் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கையிலே வந்துட்டு நான் எங்கெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணிடணும் அங்கெல்லாம் வந்து இப்போ நான் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த மாதிரியான பிக்சர் வேணும்னாலும் நீங்கள் பிளேட்டில் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம கலர் பண்ணிக்க போகிறோம். அவுட்லைன் கொடுத்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கலர் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? இப்போ எங்கெல்லாம் வந்துட்டு கலர் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு இப்போ நான் கலர் பண்ணிக்கிறேன். நான் எப்படி கலர் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எடுக்கிறதுக்கு எனக்கு 2 hours ஆச்சு. பட் நான் அப்படியே அந்த சுருக்கி 9 minutesக்கு வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு நான் தந்திருக்கேன். ஸோ அதனால் என்னோடய ஹார்ட் ஒர்க் ரொம்ப கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் வந்துட்டு பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் என்னோடய ஹார்ட் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஆர்ட் வந்து எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது, நான் ஓகேவா ட்ரா பண்ணியிருக்கேனா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா?
பார்த்துருப்பீங்க நான் எப்படி வந்துட்டு ட்ரா பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ஆர்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பின கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு காமிக்க முடியல. வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட் மாதிரி வந்துட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட்டு வேஸ்ட் பிளேட் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இந்த மெயில் ஐடிக்கு mombeautyarts2019@gmail.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.